இந்திய கல்வி முறையிலே மனப்பாடம் செய்வது மிக மிக முக்கியம். புரியுதோ இல்லையோ மனப்பாடம் செய்ய வேண்டும். கற்க கசடர கற்கன்னா வள்ளுவர் சொன்னார். அப்படி யாரும் செய்வது கிடையாது. மனப்பாடம். நம் முதுகலை படிப்பு படிக்கின்ற பொழுது ரியல் அனாலிசிஸ் என்ற ஒரு பாடம். அந்த பாடத்தை எங்களுக்கு கற்பித்தவர் ஒரு பேராசிரியர், கணித மேதை. அவர் பார்த்தாலே ராமானுஜன் மாதிரி தான் இருப்பார். அவர் தினம் வகுப்புக்கு வருவார், கண்ணை மூடிக்கொண்டு ஏதாவது ஒப்பிப்பார், அப்படியே மனப்பாடமாக சொல்லுவார். அதை நாங்கள்லாம் எழுதி கொண்டு போய் வீட்டில் போய் படிக்கிறோம். படித்தேன், 2 மாதம் படிச்சு பார்த்தேன், எனக்கு எதுவும் புரியல. நான் ஒரு நாள் அவர் இடத்துல போய், ஐயா நீங்கள் சொல்லுவதெல்லாம் எனக்கு புரியவில்லை என்று சொன்னேன். அவர் சொன்னார், நீ படிக்கிறியா? படிக்கிறேன் சார். நல்லா படிக்கிறியா? படிக்கிறேன் சார். அவர் சொன்னார், புரிகிற வரைக்கும் படி அப்படின்னா. புரியலன்னு தான் நான் சொல்றேன், எனக்கு புரிகிற வரைக்கும் படி அப்படின்னா. புரியவே இல்லைன்னா என்ன சார் பண்றது? மனப்பாடமா படிச்சுக்கோ, தேர்வுல பரீட்சையில மனப்பாடமா எழுது அப்படின்னா. அவர் சொன்னதை பார்த்தா எனக்கு ஓரளவுக்கு வேடிக்கையாக இருந்தது. ஆனா வேற வழியும் இல்லை. அவர் சொன்ன மாதிரியே நான் மனப்பாடமாக அங்க எல்லாமே தீரமா தான் இருக்கும். தேற்றம் எல்லாம் பேர் உள்ளதாக இருக்கும். லிட்டில் ஆஃப் கவரிங் தியரம், விட்டாலிஸ் தியரம், ஃபெமினிஸ்ட் தியரம் அண்ட் மல்டிபிள் இன்டெகிரல்ஸ், இப்படி எல்லாம் அந்த எதெல்லாம் பேருள்ள தேற்றங்களோ அதை மனப்பாடமாக செய்து நான் தேர்வில் எழுதி அந்த பல்கலைக்கழகத்திலே முதல் மாணாக்கனாக தேர்வு பெற்றேன். அதுதான் அங்க உள்ள படிப்பு. மனப்பாடத்துக்கு மிகுந்த மிகுந்த முக்கியத்துவம். இங்கே மனப்பாடம் அவ்வளவு தேவையில்லை. இங்க கணினி இல்லாவிட்டால், கால்குலேட்டர் இல்லாவிட்டால் ஒன்றும் தெரியாது யாருக்கும். நான் இங்கு வந்து படிக்கின்ற பொழுது அதே ரியல் அனாலிசிஸ் பாடத்தை இங்கு வந்து படித்தேன். இங்கே எடுக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே நான் படித்தேன், திரும்பி திரும்பி படித்தேன். ஆனால் இங்கு வந்துதான் புரிந்து கொண்டேன். இது சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒன்றும் பெரிய மேதை இல்லை, நல்ல மனிதர். புத்தகம் இருக்கிறது, புத்தகத்துல எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பின்னால் கணக்கு இருக்கிறது, கணக்குகளுக்கு விடை இருக்கிறது, படித்தா புரியும். அது மட்டுமல்ல, நான் ஒரு நாள் ஒரு தேர்வுக்கு ஆசிரியர் சொன்னார், இது வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னார். அது எப்படி ஓப்பன் புக் இருந்தா? நம்மள பிட் அடிக்கு தான் பேப்பர் எடுத்துட்டு போவான், இங்க புக்கை வச்சு எப்படி தேர்வு எழுதுறது? எனக்கு பெரிய ஆச்சரியம். புக் எல்லாங்கிட்ட இருந்த தேவையான புத்தகங்கள், அதுக்காக லைப்ரரியில கூட சில புத்தகங்களாம் கூட எடுத்துக்கொண்டு போனேன். அந்த புத்தகங்களை எதுவுமே தேவையில்லை. அவர் கேட்ட கேள்விக்கும் இந்த புத்தகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர் சொல்லி கொடுத்ததை புரிந்து கொண்டால் அந்த அந்த கணக்கை நம்ம விடை அளிக்கலாம். இங்க புரிந்து கொள்வதுதான் மிக முக்கியம். கற்றதை புரிந்து கொண்டால்தான் அது அறிவாக மாறும். கற்றதை அப்படியே புரிந்து கொள்ளாவிட்டால் அது வெறும் செய்தியாகத்தான் இருக்கும். அதுதான் இங்க உள்ள பெரிய வித்தியாசம். சமூக சூழ்நிலைகளினால 2 இடத்துலயுமே இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள்ல பல பிரச்சனைகள் இருக்குது, இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது. இந்தியாவில் கிராமங்கள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் அவ்வளவு சரியாக நடத்த முடியவில்லை. ஒரு பள்ளிக்கு ஒரு ஆசிரியர். இது போன்ற சூழ்நிலைகள்னாலே படிப்பு அவ்வளவு சரியாக இருக்காது. இங்கே புறநகர்ல, சப்பர்ப்ல இருக்க பள்ளிக்கூடங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன பெருமளவில். அதே பள்ளிக்கூடங்கள் இப்ப பால்டிமோர், சிகாகோ போன்ற நகரங்களில இருக்கிற பள்ளிகளிலே மாணவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, சமூக பிரச்சனை, இது எல்லாமே பள்ளிக்கு வருகிறது. அதனால அங்க படிப்புல அக்கறை காட்டுவதில்லை. இந்த பிரச்சனை வேற. ஆனா முக்கியமான பிரச்சனை அங்கு மனப்பாடம் செய்வது, இங்க புரிந்து கொள்வது. இதுதான் முக்கியமான வித்தியாசம். அருமையாக சொன்னீங்க. இது கற்க கசடர அப்படின்னு நம்ம ஊரு திருவள்ளுவர் சொல்லியிருந்தாலும் இது அமெரிக்கா இதை தொடர்கிறது. இதே போல் இந்த 2 நாடுகளும் இதிலிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தினால் 2 கல்வி முறைகளுமே சிறக்கும். மிக அருமை. இதே போல் நீங்கள் வந்து பேராசிரியராக கிண்டி, REC போன்ற புகழ்பெற்ற கல்வி நிலையங்களில் பணியாற்றி இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள் வெளிநாட்டு வர வேண்டும் என்பது உங்களுடைய குறிக்கோள். இருந்தாலும் இதுபோல் அந்த காலத்தில் அரசு பணி, ஒரு நிலையான வாழ்க்கை அப்படின்ற ஒரு இது இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த மாற்றம் வரவில்லையா? அதை விட்டு நீங்கள் வந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? பல காரணங்கள். ஒன்று, அரசு பணி நல்ல பணிதான். ஆனா அங்க வந்து சம்பளம் ரொம்ப குறைச்ச. நான் ஆசிரியராக, விரிவுரையாளராக பணியாற்றுகின்ற பொழுது எனக்கு மாத சம்பளம் 260 ரூபாய். அந்த காலத்துல IAS தேர்வு பெற்று IAS ஆபீசரா இருந்தாலும் கூட மாத சம்பளம் 400 ரூபாய் தான், அதுக்கு மேல கிடையாது. இப்ப எல்லாம் ஆயிரக்கணக்கான ரூபாய் கொடுக்குறாங்க. அது ஒன்று. சம்பளத்தை விட எனக்கு என்னன்னா, இதே நான் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற எனக்கு விருப்பம். நான் படிக்காவிட்டால் அதே கால்குலஸ், அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், மாணவர்கள் தான் மாறுவார்களே ஒழிய ஆசிரியர் பொறுத்து தான், பாடமும் அதே தான். ஒவ்வொரு ஆண்டும் நான் அதையே தான் கற்பிக்க வேண்டும்.
அதனால எனக்கு என்னன்னா கணிதத்துல எவ்வளவு மாறுபாடுகள் வந்து விட்டது, இங்க கணினிகள் வந்து விட்டன. இதை பற்றியெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு காரணம். இன்னொன்று, எப்பொழுதுமே வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது என்னை உறுத்திக் கொண்டே இருந்தது. அது ஒன்று. நான் அங்கு இங்க கிண்டியில வேலை பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவில இருந்து டாக்டர் மிஸ்ஸஸ் ரீட் என்று ஒரு தம்பதியர் அங்க வந்தாங்க, விசிட்டிங் ப்ரொஃபஸரா வந்தாங்க. நான் அவரிடத்துல கேட்டேன், நான் அமெரிக்காவுக்கு செல்ல விரும்புகிறேன், எனக்கு எப்படி முடியுமா, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அவர் சொன்னார், வாய்ப்பு கிடைக்கும், நீ அதற்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பினால் அங்கே உங்களுக்கு இடம் கொடுப்பார்கள், சில இடங்களில் பண வசதியோட கொடுப்பார்கள் என்றார். ஆர்வமாக இருந்தேன். நான் அதற்கு முன்னாலே இங்க வருவதற்கு முன்னாலே எனக்கு இன்னொரு எண்ணம் இருந்தது. நான் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்ல படிச்சது பிறகு கல்கட்டாவில் போய் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல எம்ஸ்டாட் படிக்க வேண்டும், எம்ஸ்டாட் படித்த பிறகு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் போக வேண்டும் என்று நினைத்தேன். அது வெறும் முடியவில்லை, ஏன்னா பண வசதி இல்லை அங்கு. ஆகவே நான் சரி இப்படியாவது வேற வெளிநாட்டுக்கு போகலாம் என்ற முடிவு தொடர்ந்து அந்த அந்த எண்ணம் இருந்தது. நான் ஆர்இசி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் விரிவுரையாளராக பணியாற்றிய பொழுது அங்கு என்னுடைய கணிதத்துறைக்கு தலைவராக இருந்தவர் இங்கு முனைவர் பட்டம் பெற்று, கணிதத்திலே முனைவர் பட்டம் பெற்று அங்கு வந்து வேலை பார்த்தார். அவரோடு பழகிய பிறகு என்னுடைய எண்ணம் கணிதம் படிக்க வேண்டும், வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் தீவிரமாக இருந்தது. எப்பொழுதுமே அது அந்த சிந்தனையில தான் இருந்தேன். நான் பல கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் விண்ணப்பித்தேன், விண்ணப்பங்கள்லாம் அனுப்பினேன். பல இடங்கள்ல தோல்வி, யாரும் எதுவும் கொடுக்கறது இல்லை. சில இடங்களிலே இடம் கொடுத்தாரு, நீ எம்எஸ் படிக்கிறதுக்கு அட்மிஷன் கிடைத்தது, ஆனால் பணம் கிடையாது. இங்க பணம் இல்லை என்றால் இங்க வர முடியாது. நம்ம பணத்தை செலவு பண்ணி இங்க வர அளவுக்கு நான் ஒரு பெரிய செல்வந்தர் இல்லை. அந்த சமயத்தில் நான் பால் ஸ்டேட் யூனிவர்சிட்டி மன்சி, இந்தியானா, மன்சி என்ற ஊர்ல, இந்தியானா மாநிலத்தில் உள்ள ஊர்ல எனக்கு படிப்பதற்கு எம்எஸ் படிப்பதற்கு இடம் கொடுத்தார்கள். அதே சமயம் மாதம் சம்பளம் கொடுத்தாங்க, படிக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க. அதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. அதனால நான் வந்தேன். அதனாலதான் நான் இங்க அமெரிக்காவுக்கு வந்தேன். வெறும் படித்து கொண்டு சொல்லிக் கொடுப்பது மட்டும் போதாது, இதை புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று நீங்கள் அமெரிக்கா வந்து நிச்சயம் சாதித்து விட்டீர்கள். ஐயா, நீங்க வந்து நாசா, புகழ்பெற்ற நாசாவில் பணிபுரிந்திருக்கிறீர்கள். இதில் உலகில் மிக குறைவான நபர்களுக்கு மட்டுமே இந்த அனுபவம் கிடைக்கும். அந்த நாசா அனுபவம் பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாசாவில் நான் வேலை பார்க்கின்ற பொழுது என்னிடத்தில் ஒரு குழு, ஒரு 30 பேர் 40 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு குழு. அந்த குழுவிற்கு நான் தலைவர். அதனால நான் தொழில்நுட்பங்களிலே அவ்வளவு ஈடுபட முடியவில்லை. அதற்கு முன்னதாக நான் பல ஒரு 2 நிறுவனங்களிலே வேலை பார்த்திருக்கிறேன். அங்கு வேலை பார்த்த பொழுது என்னுடைய தொழில்நுட்பம் என்று பார்த்தால் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். அப்பெல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் அவ்வளவு வளர்ச்சி அடையவில்லை, கம்ப்யூட்டரே வளர்ச்சி அடையவில்லை. அதனால கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல கொஞ்சம் எனக்கு ஈடுபாடு உண்டு. நான் சில சாஃப்ட்வேர்லாம் எழுதியிருக்கேன். அது வந்து பல நாடுகளில் விற்பனை செய்யப்பட்டது. நான் நாசாவுக்கு வருகின்ற பொழுது நான் ஒரு டைரக்டர் ஆக வந்தேன் அங்க நாசா. நான் நாசாவுக்கு நேரடியாக நான் வேலை பார்க்கவில்லை. நாசாவில் வேறொரு கம்பெனி, வேறொரு நிறுவனத்தின் வழியாக நாசாவில் வேலை பார்த்தேன். அந்த நிறுவனத்தினுடைய பணி என்னவென்றால் அங்க ஆபரேஷன்ஸ், அங்க பல கணினிகள், மினி கம்ப்யூட்டர்ஸ், ஐபிஎம் விஎம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஐபிஎம் 370 ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கிரே சயின்டிபிக் கம்ப்யூட்டிங்காக கிரே, இது போன்ற பல கணினிகள் இருந்தன. பெரிய பெரிய கணினி மையம். அதை பயன்படுத்துபவர்கள் ஆராய்ச்சியாளர்கள். அவர்களுக்கு என்ன வசதிகள் வேண்டுமோ அதை செய்து கொடுக்க வேண்டியது, டெக்னிக்கல் சப்போர்ட், அப்புறம் அங்க உள்ள நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட், மற்றும் அவர்களுக்கு ஹெல்ப் டெஸ்க், கஸ்டமர் சப்போர்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், எவாலுவேஷன் ஆஃப் நியூ டெக்னாலஜிஸ். அந்த சமயத்தில் இது வந்து 1990 2000 வரைக்கும், 89 99 வரைக்கும் கணினியில பல மாற்றங்கள். அப்பதான் இன்டர்நெட் வர ஆரம்பிச்சது, புது இதையெல்லாம் எப்படி அவர்கள் பயன்படுத்தலாம் என்பதற்காக ஒரு லேபரேட்டரி பரிசோதனை கூடம் ஒன்று வைத்தோம். அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு இதை நாசாவுக்கு எப்படி செய்ய வேண்டும், எப்படி அவர்கள் பயன்படுத்தலாம் என்று ஆராய்ச்சியாளரோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பயிற்சிகள் அளித்தோம். இதுதான் அங்க நான் செய்த பணி. அருமை. அதாவது நீங்க வந்து கணிதம் படிக்க வந்தீங்க, அதுக்கப்புறம் கணினி பத்தி கத்துக்கிட்டீங்க.
இதுல வந்து நீங்க 80கள் 90கள் கம்ப்யூட்டர் ஒரு அறிமுகமான ஒரு காலம். அப்ப அந்த சூப்பர் கம்ப்யூட்டிங் வந்து எப்ப வந்தது? அது வந்து எப்படி வந்து அந்த செயல்திறன் எவ்வளவு வித்தியாசம் இருந்தது சாதாரண கணினிக்கு? அத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நாசாவில் வேலை பார்த்தப்ப கூட சூப்பர் கம்ப்யூட்டிங்னு சொல்ல முடியாது அதையும். அப்ப வந்து இருந்தது கிரே கம்ப்யூட்டர் இருந்தது, ஐபிஎம் பெரிய கணினிகள். அது அந்த சென்ட்ரல் ப்ராசஸர் இஸ் வெரி பவர்ஃபுல், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த மெமரி எல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கேன் யூஸ் த என்டையர் மெமரி. பெரிய கணினி என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் இங்கு இந்திய அமெரிக்க ராணுவத்துக்கு வந்த பிறகு இங்க உள்ளபடியே ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங். இங்கே பல சிறு கணினியுடைய டெக்னாலஜி தொழில்நுட்பம் மாறிவிட்டது. பல சிறு கணினிகளினுடைய கூட்டமைப்பு, 1000 ப்ராசஸர் இருக்குது. அந்த 1000 கணினிகளுடைய கூட்டமைப்பு தான் சூப்பர் கம்ப்யூட்டர். அதனால என்ன ஆகுதுன்னா பேரலல் ப்ராசஸிங். இப்ப சாஃப்ட்வேர்ல ஒரு 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 ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ணணும்னா அது வந்து ஒரு சில கணினிகள் அந்த 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 ப்ராப்ளத்தினுடைய ஒரு பகுதியை செயல்படுத்தலாம். மற்ற கணினிகள் மற்றொரு பகுதியை செயல்படுத்தும். இந்த பகுதியில் உள்ள வேலை முடிந்தவுடனே இந்த கணினிகள் அந்த கணினிகளுக்கு செய்தியை தெரிவிக்கும். அது கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அது பயன்படுத்துகிறவர்களை எனக்கு இந்த கணினிகளை இத்தனை விரிவாக பிரித்துக் கொள்ளலாம், இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று. அதனால மென்பொருள் எல்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கிறது. முன்ன இருந்த மாதிரி சாஃப்ட்வேர் இல்லை. சாஃப்ட்வேர்ல சேஞ்சஸ் இருக்குது, டெக்னாலஜி ஹஸ் சேஞ்ச். நீங்க இங்க இன்னொன்னு, இந்த ராணுவத்துல வந்து 2 விதமான கணினிகள். ஒன்று வந்து கிளாசிஃபைட் கம்ப்யூட்டிங். அது வந்து சீக்ரெட் கிளியரன்ஸ் ஆர் டாப் சீக்ரெட் கிளியரன்ஸ். இந்த மாதிரி தகுதி உடையவர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கணினிகள். அங்கே வந்து அந்த அந்த அறைகளுக்குள்ள போறவங்க எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது, அங்கேருந்து எதையும் எடுத்துக்கொண்டு வர முடியாது. அதுக்கு நெட்வொர்க் வந்து ரொம்ப பாதுகாப்பான நெட்வொர்க் இருந்தது. அதையும் கண்காணித்தோம். நாசாவில் வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது அவங்களுக்கு இங்க, சாரி ராணுவத்துல. அதே போல வர்ச்சுவல் ரியாலிட்டிக்காக ஒரு பெரிய பெரிய இடமே இருந்தது. இது புது. அப்புறம் ரிசர்ச் கோஆர்டினேஷன். இங்க வந்து இந்திய ராணுவத்துல அமெரிக்க ராணுவத்துல பல ஆராய்ச்சிகள் நடத்துறாரு. அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்களுக்கு பல கல்லூரிகளிலோ அல்லது பல்கலைக்கழகங்களோ அங்கேயும் இதே போன்ற ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் நடத்துகிறார்கள். அவர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி அங்கிருந்து சில ஆராய்ச்சியாளர்களை இங்கு வரவழைத்து இவர்களோடு ஒருங்கிணைப்பதும் எங்களுடைய பணியாக இருந்தது. சில சமயம் அந்த அமெரிக்க ராணுவத்துக்கு கம்ப்யூட்டர் வாங்குவதும் எங்களுடைய பணியாக இருந்தது. ஏன்னா அவங்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க கம்ப்யூட்டரை மாத்திடுவாங்க. நல்லா வேலை பார்த்தா கூட அந்த கணினியை வேறொரு இடத்துக்கு அனுப்பிவிட்டு இப்ப இது ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் என்ன புது கணினிகளை இவர்கள் வாங்கிக் கொள்வார்கள். அப்போது அவர்கள் கணினியை வாங்கும் பொழுது அதற்கு பெருமளவிலே நாங்கள் பணியாற்றுவோம். எப்படிப்பட்ட கணினி வேண்டும், அந்த கணினி எப்படி பெஞ்ச் மார்க் பண்ணணும், அது எது தேவை. அது சிலிகான் கிராபிக்ஸ், ஐபிஎம், கிரே, ஹியூலெட் பேக்கர்ட், பல நிறுவனங்கள் இருந்தன அப்போது. இப்ப தெரியாது. அந்த நிறுவனங்களால தான் அவர்களை போட்டியிட செய்து எது சிறந்த கணினி என்று அது என்ன விலைக்கு வாங்குறாங்க இதெல்லாம் அவர்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய பணி. அங்கே வந்து ராணுவத்துல இருக்கும்போது ஏறத்தாழ ஒரு 100 பேர் இருந்தாங்க எங்களுடைய குழுவில். நானாக எதையும் செய்தேன்னு சொல்ல முடியாது. மேனேஜரா இருக்கப்போ மற்றவர்கள் பணி அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்று பொதுவாக வள்ளுவர் சொல்வதை போல இதனால் இதனை இவன் பிடிக்கும் ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். பொதுவா மற்றவர்களை வைத்து வேலை வாங்குவதுதான் நம்முடைய வேலை. அது ஓரளவுக்கு டெக்னாலஜி தெரியணும். அதுதான் நான் அங்கே செய்தோம். மிக அருமை, மிக சிறப்பு ஐயா. இப்ப குவான்டிலியன் கால்குலேஷன் பெர் செகண்ட் அளவுக்கு கணினி வளர்ந்துருச்சு நீங்க பார்த்த காலத்துல இருந்து. இது மேலும் நம் மானுடம் வெற்றி பெற, வளம் பெற நல்ல ஒரு செயல்முறையில் பயன்படுத்தப்படும் என்று நம்புகிறோம். தமிழ் வளர்ச்சியில் கணினி வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் என்ன? சில செயலிகள், பல பல நுட்பங்கள், சாதாரண தமிழ் ஃபாண்ட் ஸ்கிரிப்ட்ல இருந்து
இப்ப எல்லாமே தமிழ்ல வந்து முகநூல் கூட எல்லாம் தமிழ்ல வந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஆறுதலான விஷயம். இன்னும் நாம ஒரு சில போக வேண்டிய தூரம், அதனுடைய கருத்து பத்தி உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. முக்கியமா நமக்கு தமிழ்ல வேண்டியது இந்த இலக்கணம். தமிழ்ல எழுதுறப்ப நமக்கு வந்து சந்திப்பிழை, அதாவது இப்போ இங்கிலீஷ்ல வந்து கிராமர் செக் பண்ணலாம், எவ்வளவு சாஃப்ட்வேர் இருக்குது. தமிழ்ல கிராமர் செக் பண்றதுக்கு ஒன்னு ரெண்டு இருக்குது, ஆனாலும் அவ்வளவு திறமையான சாஃப்ட்வேர் இல்லை. அதனால இப்போ வந்து அதுதான் பெரிய குறை. இன்னொன்னு ஒரு ஒரு அகராதி வேணும். இப்ப வந்து ஒரு சொல்லுக்கு ஆங்கிலத்துல ஒரு சொல்லுன்னா அது எட்டிமாலஜி, அது வேர்ட், அந்த ரூட் எது வேறு சொல், அந்த மாதிரி தமிழ்ல இன்னும் வர செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அது அது அவசியம். மற்றபடி இணையத்துல தமிழ்ல நிறைய எழுதுறோம். தமிழ் அது அந்த கிராமர், அந்த ஒரு ஒரு அகராதி, இதுதான் முக்கியமான தேவை என்று நினைக்கிறேன். அருமை அருமை ஐயா. தஞ்சையிலிருந்து நாசாவிற்கு ஓர் அறிவு பயணம், முனைவர் பிரபாகரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. அடுத்து ஐயா, நீங்க வந்து இங்க வந்தீங்க, படிச்சீங்க. அது வந்து வேற கலாச்சாரம், வேற மொழி. நீங்க தமிழ்ல இருந்து வந்த அந்த காலகட்டத்துல நிறைய தமிழர்களோ இந்தியர்களோ அங்க இருந்திருக்க மாட்டாங்க. அப்படி நீங்க பணியில போயிட்டு அந்த ஒரு அறிவு பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் பொழுது தமிழ் ஆர்வம், தமிழ் பற்றி உங்களுடைய பார்வை எப்படி வந்தது? அதற்கான நேரம், அமைப்பு, குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளித்து தமிழில் தொண்டாற்றினீர்கள் சேவை? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. நான் முதலே கூறியது போல மூன்று 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 காரியங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கனவு. ஒன்று, வெளிநாட்டுக்கு வர வேண்டும், அது நடைபெற்றது. அடுத்தது கணிதம் படிக்க வேண்டும், அதுவும் நடைபெற்றது. இப்போ எஞ்சி இருப்பது தமிழ். தமிழ் படிக்க வேண்டும் என்று எனக்கு ஆர்வம் எப்பொழுதுமே இருந்தது. ஆனால் அதற்கான வாய்ப்போ அல்லது வசதியோ தேவையோ இல்லாத பல ஆண்டுகள் ஓடிக்கொண்டிருந்தன. நான் ஒஹையோவில் இருந்த பொழுது ஆக்ரன் என்ற ஊர்ல இருந்தேன். அங்க நண்பர்கள் சிலர் கூடி பகவத்கீதையை படிப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே பகவத்கீதையை படிப்பார்கள். பிறகு நல்ல விருந்து நடக்கும். என்னையும் கூடுவார்கள். எனக்கு பகவத்கீதையில் அவ்வளவு ஈடுபாடு கிடையாது, ஆனால் விருந்தில் ஈடுபாடு உண்டு. ஆனா அது முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்து விடுவேன். எனக்கு இவர் பகவத்கீதை படிக்கின்ற பொழுது ஏன் நாம் ஏன் திருக்குறள் படிக்க கூடாது, நண்பர்களோடு ஆமா திருக்குறள் ஏன் படிக்க கூடாது என்ற மனதிலே உறுத்தி கொள்வது பெரிய ஆதங்கம். அந்த ஊர்ல இருந்தது ஒரு 4-5 குடும்பங்கள் தான். ஒருத்தர் மருத்துவர், அவருக்கு எதற்கு நேரம் கிடையாது. இன்னொருத்தர் தமிழர், ஆனால் கேரளாவில் படித்து கேரளாவிலிருந்து வந்த தமிழர். ஒருவர் ஆந்திராவிலிருந்து வந்த தமிழர், ஒருவர் கர்நாடகாவிலிருந்து வந்த தமிழர். இவர்களெல்லாம் வைத்து ஒருங்கிணைத்து எதையும் செய்ய முடியாது. அதனால நான் இது போன்ற பெரிய ஊர்கள், வாஷிங்டன் போன்ற பெரிய ஊர்களுக்கு வந்தால் இது பயனுள்ளதாக இருக்கும். இங்க தமிழ் படிப்பதற்கும் நண்பர்களோடு கூடி படிப்பதற்கும் ஆர்வம் வசதி இருக்கும் என்று நினைத்தேன். அதே போல நான் 1999ஆம் ஆண்டு இங்க வந்தேன், வாஷிங்டன் வட்டாரத்துக்கு. நான் இங்க வந்து சில காலம் இருந்தேன். இங்க பார்த்தா ஆயிரக்கணக்கான தமிழர்கள் இருக்கிறார்கள். இங்க கண்டிப்பாக நண்பர்கள் இருப்பார்கள், அவர்களோடு கூடி தமிழ் படிக்க முடியும் என்று ஒரு ஆர்வம் இருந்தது. 2003ஆம் ஆண்டு நான் தமிழ்நாடு அறக்கட்டளையில இணை செயலாளராக இருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு மாநாடு நடைபெறுது. புளாரிடாவில் ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டுக்கு நான் சென்றேன். அந்த மாநாட்டிலே ஒருவர் உரையாற்றி கொண்டிருந்தார். அவருடைய பேச்சு என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் வள்ளுவரை அறிந்தோமா என்ற தலைப்பிலே திருவள்ளுவரை பற்றி பல கருத்துக்கள், அவருடைய சொல்லாற்றல், தமிழ், திருக்குறள் உள்ள புலமை, தமிழ் புலமை, இதையெல்லாம் அதை கண்டு நான் வியந்தேன். இப்படி கூட திருக்குறளை பற்றி பேச முடியுமா என்று. அவர் பேசி முடித்தவுடன் நான் நண்பரிடத்துல கேட்டேன், யார் இவர்? அவர் சொன்னார்கள், அவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே திருக்குறள் பேராசிரியராக இருந்தவர், தமிழ்துறை தலைவராகவும் இருந்தவர் என்று சொன்னார்கள். நான் அவரிடத்திலே பேசினேன். அவரிடத்துல சொன்னேன், ஐயா, நான் திருக்குறள் நண்பர்களோடு கூடி திருக்குறள் படிக்க வேண்டும் என்று எனக்கு விருப்பம். அவர் சொன்னார், நீங்க படிங்களேன், என்ன அதுக்கு என்ன தடை என்று கேட்டார். தடை என்ன, புத்தகமே இல்லையே என்னிடத்துல. என்ன சரி, நான் உங்களுக்கு புத்தகங்கள் அனுப்புகிறேன் என்றார். சில பேர் சொன்னா செய்ய மாட்டாங்க. நான் ஒரு ஊருக்கு போன உடனே எனக்கு ஒரு 20 புத்தகங்கள் அனுப்பினார். அதுவும் புத்தகங்கள்னா மிகச்சிறந்த புத்தகங்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் சாரங்கபாணி அவருடைய திருக்குறள் உரை வேற்றுமை, அவர் அந்த உரை வேற்றுமையில ஒரு 80 உரைகளை ஒப்பிட்டு எழுதுகிறார் அவர். அது போல மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து திருக்குறள் உரை களஞ்சியம் 10 வால்யூம், அது போல பல நூல்களை அனுப்பினார். அதே சமயம் என்னுடைய தமையனார் சென்னையில் இருக்கிறார், அவரும் பல நூல்களை அனுப்பினார்.
2003ஆம் ஆண்டு அளவிலே என்னிடத்துல ஒரு 40 திருக்குறள் புத்தகங்கள் இருந்தன. அப்ப நண்பர்களை கேட்டேன், நாம் எல்லாம் ஒன்று கூடி தமிழ் படிக்கலாமா, திருக்குறள் படிக்கலாமா என்று. அவர்கள் ஆர்வமாக, அரசு செல்லையா, முத்துவேல் செல்லையா, பீட்டர் போன்றவர்கள் எல்லாம் ஆர்வமாக இருந்தார்கள். நாங்கள் அனைவரும் ஒரு ஒரு அமைப்பை உருவாக்கினோம். இப்ப நீங்கள் திணை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியது போல தமிழ் இலக்கிய ஆய்வு கூட்டம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினேன். அது ஒரு இன்ஃபார்மல் ஆர்கனைசேஷன் தான் அது. அந்த அமைப்பின் அடிப்படையில நாங்கள் மாதம் 2 முறை ஏதாவது ஒரு நூலகத்துக்கு சென்று என்னிடத்தில் இருக்கிற புத்தகங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்வேன். அங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு புத்தகம், திருக்குறளை ஒரு குறளை படிக்கின்ற போது அந்தந்த புத்தகத்திலே என்ன உரை இருக்கிறது என்று அதையெல்லாம் நாங்கள் ஆலோசித்து கலந்துரையாடி எதை ஏற்றுக்கொள்ள முடியும், எதை தள்ள வேண்டும் என்று முடிவு செய்து எங்களுடைய கருத்தை பதிவு செய்வோம். இப்படி அப்படித்தான் தமிழ் ஆர்வம் தொடங்கியது. தொடர்ந்தது, புத்துயிர் பெற்றது. நான் தந்தையிடத்திலிருந்து தமிழ் கற்றேன். அது நான் முருகரத்னம் அவர்களை சந்தித்த பொழுதுதான் உண்மையிலே என்னுடைய தமிழ் ஆர்வத்துக்கு புத்துயிர் பெற்றது. இங்கேயும் செய்ய முடியும், இங்கே புத்தகங்கள் கிடைக்கும், புத்தகங்களை கொண்டு வர முடியும், நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆர்வம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ள ஆர்வம் என்னுடைய ஆர்வத்தை தூண்டியது, என்னுடைய ஆர்வம் அவர்களை ஊக்குவித்தது. அருமை அருமை. தஞ்சையில் இருந்து அமெரிக்க மண்ணில் தமிழ் ஆர்வம் பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் ஆர்வம் அங்கிருந்தே வந்துடுது, தமிழை இங்கு பரப்பி இருக்கிறீர்கள். கணிதம், தமிழ் ஆர்வம், சமூக சேவை என்று பன்முக திறமையுடன் பயணிக்கிறீர்கள். நன்று. அதே போல் நீங்கள் குறுந்தொகை உரை எழுதியிருக்கிறீர்கள். அதிலிருந்து எங்களுக்காக ஒரு சின்ன உவமை பகிர்ந்து கொண்டீர்களா? நன்றாக இருக்கும். கண்டிப்பாக. தமிழ் சங்க இலக்கியத்தில 2 அகத்திணை அல்லது அகம், புறத்திணை அல்லது புறம். புறத்திணையில நாம் காண்பதெல்லாம் வெற்றி, போர், வெற்றி, வீரம், ஈகை, கொடை, புகழ், அன்பு, நட்பு, வாழ்க்கை தத்துவங்கள், இது போன்ற கருத்துக்களை தான் புறத்திணையில பார்க்கிறோம். அது உலக வாழ்க்கை பொதுவாக. அகத்திணையிலே நாம் காண்பதெல்லாம் காதல் வாழ்க்கை. 2 பேர் சந்திக்கிறார்கள், காதல் தொடர்கிறது, பிறகு திருமணமாகிறது. ஏதோ காரணத்தினாலே ஆண்மகன் அவளை விட்டு பிரிந்து செல்கிறார். பொருளுக்காக போகலாம், போருக்காக போகலாம், பிரிந்து செல்கிறான். அவன் வரும் வரை அவள் காத்திருப்பாள். அது இருத்தல் என்று பெயர். பின்னர் அவன் குறித்த காலத்தில் வராவிட்டால் அவள் வருந்துவாள். அது இரங்கல் என்று சொல்லுவார்கள். கடைசியில வந்தவுடனே அவனிடத்திலே ஊடுவாள். ஆக அகத்திணை காதல் வாழ்க்கையை பற்றி சொன்னால் அங்கு 5 கருத்துக்கள் தான். ஒன்று புணர்தல், அதாவது சந்திப்பது. அடுத்தது பிரிதல். அடுத்தது இருத்தல். அடுத்தது இரங்கல். அடுத்தது ஊடல். இதுதான் அகத்திணையிலே காதல். குறுந்தொகையோ அல்லது நற்றிணையோ, ஐங்குறு நூறோ எதுவா இருந்தாலும் இந்த கருத்துக்களோட அடிப்படையில தான் இருக்கும். இந்த 5ல ஒன்றாவது எந்த ஒரு பாடலிலும் இந்த 5 தான் உரிப்பொருள் என்று சொல்லுவார் தொல்காப்பியன். இந்த உரிப்பொருள் இல்லாத பாடலே இருக்காது. அந்த மாதிரி குறுந்தொகையில பார்த்தா இன்னொன்று சொல்லணும். புறநானூறு படிக்கிறது அவ்வளவு கடினம் அல்ல. நேரம் செலவு செய்ய வேண்டும். நீங்க ஒரு பாடலை எடுத்தா அதுல ஒரு 15 அல்லது 20 சொற்கள் நமக்கு புரியாது. ஏன்னா அந்த சொற்கள் எல்லாம் இப்போ வழக்கில இல்லை. 2000 ஆண்டுகள்ல எவ்வளவு சொற்கள், நம்ம தமிழ் சொற்களை இழந்து விட்டோம். அதுக்கு பதிலாக வேறு மொழி சொற்களை பயன்படுத்துகிறோம். அந்த சொற்கள் வழக்கில இல்லாததுனால நமக்கு புரிவதில்லை. அந்த சொற்களை நாம புரிந்து கொண்டால் அகராதி வேண்டும். அகராதியை வைத்து சொற்களுக்கு பொருள் புரிந்து கொண்டால் ஓரளவுக்கு ஏதாவது 1-2 உரைகளை ஒப்பிட்டு பார்த்தால் படிக்கலாம் புறநானூறு. அகநானூறு அல்லது குறுந்தொகை, இந்த மாதிரி அகத்திணை இலக்கியங்களில உங்களுக்கு பொருள் புரிந்தாலும், சொற்களுக்கு அருஞ்சொற்களுக்கு பொருள் புரிந்தாலும், பாடலுக்கே பொருள் புரிந்தாலும், அந்த பாடலிலே உள்ளபடியாக இன்னொரு கருத்தும் இருக்கும். அது மறைந்து இருக்கும். அது ஆழமாக சிந்தித்து படித்தால்தான் புரியும். அதற்கு உள்ளுரை ஓமம் என்று பெயர். அதாவது ஒரு ஓமை இருக்கிறது. இப்ப தாமரை போன்ற முகம் என்று சொன்னால் தாமரை தான் ஓமை, முகம் உவமேயம். இந்த பாடல்கள் என்ன இருக்குன்னா தாமரையை தான் சொல்லியிருப்பாங்க, முகத்தை சொல்லியிருக்க மாட்டார் புலவர். அதனால எதற்கு எது ஓமைன்னு நாம் கண்டுகொள்ள வேண்டும். நான் ஒரு பாடல் சொல்லுகிறேன். ஆலங்குடி வங்கனார் என்று ஒரு புலவர், அவர் ஒரு பாடல் எழுதுகிறார். அந்த பாடல்ல பின்னணி என்னவென்றால், மருத நிலத்தை சார்ந்த ஊரிலே ஒரு தலைவர். அவனுக்கு ஒரு மகன், மனைவி, இவர்களோடு குடும்பம் நடத்துகிறார். ஒரு சமயம் ஏதோ காரணத்தினாலே தன் மனைவியையும் மகனையும் விட்டு பரத்தை வீட்டுக்கு செல்கிறார்.
அங்கு போய் அவளோடு சில காலம் இருக்கிறான். பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து மனைவியோடு வந்து வாழ்கிறான். அவன் மனைவியோடு திரும்பி வந்து வாழுகின்ற நேரத்தில் மனைவி அந்த பரத்தையை பற்றி சற்று இழிவாக பேசுகிறாள். அது நேரடியாக பேசவில்லை. அவள் பேசியதை அந்த பரத்தை கேட்டாள். அவள் என்ன நினைத்தா, என்னை பத்தி இவள் இப்படி பேசினாளா என்று அவளுக்கு கோபம். அவள் இவளுக்கு காதில் விழுமாறு, மனைவிக்கும் மனைவியுடைய தோழிகளுக்கும் காதில் விழுமாறு அவள் ஒரு செய்தியை சொல்கிறாள் அந்த தலைவனை பற்றி. இதுதான் பாடலுடைய பின்னணி. அந்த பாடல் அந்த பாடலை எழுதியவர் இதெல்லாமே கற்பனையான பாடல்கள் தான். அகத்தனை பாடல் அத்தனையும் கற்பனை. புலவர் உட்கார்ந்து அவருக்கு ஏதோ ஒரு கற்பனை ஒரு பாடல் எழுதி வச்சுக்கிறாரு ஒழிய இந்த பொண்ணுக்காகவும் பொருளுக்காக எழுதப்பட்ட பாடலும் இல்லை. இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, அந்த பரத்தை சொல்லுவதாக பாடல். அதுல மாமரத்திலிருந்து பாடலை படிக்கல, பாடல் கருத்து சொல்றேன். மாமரத்திலிருந்து விழுந்த மாம்பழம் குளத்திலே விழுந்தது. அந்த குளத்திலே விழுந்த மாம்பழத்தை வாழை மீன் கவி கொண்டது. இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற மருத நலத்துக்கு தலைவர் என்னோடு இருந்த பொழுது என்னை மிகவும் புகழ்ந்தான், பாராட்டினான். இப்பொழுது அவனுடைய மகனின் தாய் வீட்டில் இருக்கிறான். மனைவி கூட சொல்லல. இப்பொழுது அவனுடைய மகனின் தாய் வீட்டில் இருக்கிறான். இப்பொழுது அவன் ஒரு கண்ணாடியில் முன்னால் நின்று நாம் கையும் காலையும் ஆட்டினால் கண்ணாடியில் உள்ள உருவம் கையும் காலம் ஆட்டுவதை போல மனைவி சொல்லுகிறபடியெல்லாம் ஆடுகிறான் என்று அவளை கொஞ்சம் இழிவாக பேசுகிறாள் பரத்து. இதுதான் பாட்டு. நீங்க பாட்டை படிச்சு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது இதுதான் பொருள், வேற ஒண்ணும் இல்லை அதுல. ஆனா கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இங்க ஒரு ஓமை இருக்கிறது. என்ன ஓமை என்றால், இந்த மரத்திலிருந்து விழுகின்ற பழம் இருக்கிறதே அதுதான் தலைவன். இந்த வாழை மீன் இருக்கிறது அதுதான் பரத்தை. பழம் தானாக வந்து விழுந்தது. இந்த வாழை மீன் அதை கவி கொண்டது. வாழை மீன் பழத்தை தேடி அங்கு அலைந்து செல்லவில்லை. அந்த பழத்தை வாழை மீன் வெகு சுலபமாக எடுத்துக்கொண்டது. பழம் தான் வந்து விழுந்தது. அதை போல இவனாக சென்றான் அவளிடத்துல. அவள் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்று அது தெரியப்படுத்துகிறான். மனைவிக்கு தெரிய வேண்டும், நான் அவனுக்காக வலை வீசி அவனை கவரவில்லை, உங்க வீட்டுக்காரர் தான் இங்க வந்தா என்னிடத்துல என்று சொல்லுகிறார். இது உள்ளுரை ஓமம் அல்லது உள்ளுரை என்று பொருள். இதே மாதிரி இன்னொன்றும் இருக்கிறது, அதுக்கு இறைச்சி என்று சொல்லுவார்கள். ஏறத்தாழ இதை போன்றதுதான். இதுதான் இந்த பாடலுள்ள நயம். இதை புரிந்து கொள்வதுதான் கொஞ்சம் விடுகதை போல இந்த புலவர் என்ன சொல்லு. எல்லா பாடல்களிலும் இது இருக்கும்னு சொல்ல முடியாது. பல பாடல்கள்ல இந்த கருத்து இருக்குது. குறுந்தொகையில நிறைய இருக்குது. அப்போ இறைச்சியும் கொஞ்சம் என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க. உள்ளுரை சொன்ன மாதிரி இந்த ஓமையில இந்த ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இப்ப வாழை மீன் என்றால் அங்க வந்து பரத்தை, மாம்பழம் தலைவன், இந்த ஒற்றுமை இருக்கு இல்லையா. இறைச்சியில் அப்படி இருக்காது. உதாரணமாக ஒரு பாடம், இது வந்து கடுந்தோட் கரவீரனார் என்பவர் எழுதிய பாடல். இந்த பாடல்ல ஒரு செய்தியை சொல்லுகிறார் புலவர். என்ன சொல்றாருன்னா, பின்னணி என்ன, ஒரு தலைவன் தலைவி இவர் சந்திக்கிறார்கள். முதல்ல பகல்ல சந்திக்கிறார்கள், பிறகு இரவில சந்திக்கிறார்கள். ஏன்னா பகல்ல சந்தித்தா மற்றவர்களுக்கு தெரியும் இவங்களுடைய பழக்கம், அதனால இரவில சந்திக்கிறார்கள். இரவில சந்திக்கின்ற பொழுது தலைவி வீட்டுல இருப்பாள், தலைவர் வருவான், வந்து ஏதாவது ஒரு ஒலி எழுப்புவான், கேட்ட உடனே அவன் வந்து விட்டான் என்று தெரியும். அவள் வீட்டுக்கு வெளியே சென்று அவனை சந்திப்பான். இதுதான் நடக்கிறது. இதுல இன்னொரு பாத்திரம் தோழி. தலைவிக்கு தோழி இருப்பாள். இந்த தோழி தான் இவருடைய கூட்டி வைக்கிறது, இவளை பிரிப்பதோ, இவளை பற்றிய செய்தி அவனுக்கு சொல்லுவது, இது போல தோழி தான் இடையில இருப்பாள். அவன் இரவிலே வருகிறான். அவன் இரவிலே வருவதை இவர்களுக்கு விரும்பவில்லை. ஏன்னா இரவில காட்டு வழியில வரும்போது விலங்குகள் இருக்கலாம், வேறு இன்னல்கள் இருக்கலாம், அவனுக்கு ஏதாவது இன்னல்கள் ஏற்படலாம், அல்லது இறக்கவும் நேரிடலாம். புலி, கரடி போன்ற கொடிய விலங்குகள் இருக்கின்றனால. அதனால தலைவியும் என்ன நினைக்கிறாள், இவன் வரக்கூடாது, இரவில வருவது சரியல்ல. அதனால தோழி வழியாக சொல்லுகிறாள். ஒரு நாள் அவன் வருகின்ற பொழுது சொல்லுகிறாள், தோழி போய் அவனிடத்துல சொல்லுகிறாள், நீ இனிமேல் இரவில வராது அப்படின்னு சொல்ல. அதுதான் செய்தி. ஆனால் அது சொல்வதற்கான பின்னணி என்ன சொல்லுகிறாள் என்றால், அவனிடத்துல நீ இவனுடைய நாட்டை பற்றி சொல்லுகிறாள். உன்னுடைய நாட்டிலே
ஆண் குரங்கு ஒன்று, நன்றாக தாவக்கூடிய பெரிய கரிய கண்களை உடைய பெரிய ஆண் குரங்கு ஒன்று மலையில ஆண் குரங்கு இறந்தது. அந்த ஆண் குரங்கு இறந்த உடனே பெண் குரங்கு கை கை கைமை நோன்பை மேற்கொள்ள விரும்பாமல் தன்னுடைய குழந்தையை சுற்றத்தாரிடத்தில் தன்னுடைய குட்டியை சுற்றத்தாரிடத்தில் ஒப்படைத்து விட்டு இந்த பெண் குரங்கு மலையிலிருந்து கீழே விழுந்து இறந்தது. அப்படிப்பட்ட நாட்டுக்கு உரியவனே, நீ இரவில வராதே. இங்க என்ன செய்தி என்றால், நீ வந்தால், நீ எங்கே உனக்கு ஏதாவது இன்னல் ஏற்பட்டு நீ இறந்தால் தலைவி இறந்து விடுவாள் என்ற செய்தி அங்கே மறைமுகமாக இருக்கிறது. இல்லாட்டி என் குரங்கு இறக்கணும்னு அவன்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை, நேரடியா சொல்லலாம். அந்த இறைச்சி இது என்னன்னா, அந்த இந்த குரங்கு குட்டி இருக்குது, குட்டியை கொண்டு போய் சுற்றத்தார் விட்டார், சுற்றத்தரத்துல அந்த குரங்கு விட்டதுங்கிறதுக்கு ஒரு ஒற்றுமையான கருத்து இல்லை. தலைவன், தலைவி, அந்த ஆண் குரங்கு, பெண் குரங்கு இருக்குது. ஆனா இங்க இன்னொரு செய்தியும் இருக்குது. இந்த பாடல் இன்னல்களுக்கு அப்பால் வருவான், இன்னல்களை கடந்து வருவான், இது போன்ற செய்திகளுக்கெல்லாம் அங்கே தொடர்பு இல்லை. அந்த பல உரையாசிரியர்களுக்குள்ள வேறுபாடு, இறைச்சிக்கும் உள்ளுரை விமத்துக்கும் வேறு கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஒருவர் உள்ளரையும் சொல்லுவது, இன்னொரு இறைச்சி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊவே சாமிநாத ஐயர் ரெண்டுமே இல்லை, அவர் குறிப்பு என்பார். அது ரெண்டுமே குறிப்பு என்று சொல்லுவார். ஆனா பாட்டை பொருள் தெரிந்து கொண்டு படிப்பது மட்டுமல்லாமல் அதை பற்றி ஆழ்ந்து சிந்தித்தால்தான் அந்த பாடல் உள்ள நயம் தெரியும். அது உள்ளுரை விமமாக இருக்கலாம், இறைச்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நன்றி. குறுந்தொகை பற்றி சொல் நயம், ஓமை நயம் பற்றி சுவைப்பட கூறினீர்கள், நன்று. அடுத்து புறநானூறு பற்றி சிறிது கூறுங்கள். அதை நமது இந்த கால வாழ்க்கையில் அந்த கலாச்சாரம், சமுதாய வாழ்வு, அதை இப்படி இருக்கின்ற ஒரு பரபரப்பான சூழலில் அதை எப்படி பயன்படுத்தலாம், ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டால் நன்றாக இருக்கும். நம்ம நினைக்கிறோம் இந்த காலம் தான் ரொம்ப ரொம்ப மோசமான காலம், பரபரப்பான உலகத்துல எப்போதுமே காலம் அப்படித்தான், புறநானூறு காலத்துல இருந்து அப்படித்தான். புறநானூற்றிலே நான் முன்பே கூறியது போல, புறநானூற்றிலே நாம் காண்பதெல்லாம் புறத்திணைகளே, வெற்போர், வெற்றி, வீரம், கொடை, நட்பு, அன்பு, இது உலக வாழ்க்கைக்கேற்ற தத்துவங்கள், இதைத்தான் பார்க்கிறோம். வீரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒக்கூர் மாசாத்தியார் என்ற ஒரு புலவர் ஒரு பெண்மணியினுடைய வீரத்தை பற்றி பேசுகிறார். அந்த பெண்ணுடைய தந்தை முந்தா நாள் போரில் இறந்தான், கணவன் நேற்றைய போரில் இறந்தான், இன்று அவளுடைய சிறு வயதுள்ள மகனை போருக்கு அனுப்புகிறாள். அது அவளுடைய வீரத்துக்கு அடையாளம். இது அன்றைக்கல்ல இன்றைக்கல்ல, அண்மையிலே ஈழத்துல நடந்த போர்ல எத்தனையோ பெண்கள் போருக்கு போயிருக்கிறார்கள். இது பெண்களுடைய வீரத்தை பற்றிய பாடல். இன்னொரு பாடல்ல ஒரு பெண்மணி அவளுடைய மகன் முதுகிலே புண்பட்டு இறந்ததாக யாரோ சொல்லுகிறார்கள் அவளிடத்துல. அவள் கொஞ்சம் முதியவள். அவள் சொல்லுகிறாள், என்னுடைய மகன் முதுகிலே புண்பட்டு இறந்திருப்பானே ஆனால் அவன் பால் குடித்த என்னுடைய மார்பகங்களை அறுத்தறிவேன் என்று வாளோடு போர்க்களத்துக்கு சென்று அங்குள்ள இறந்து கிடக்கின்ற பிணங்களை எல்லாம் புரட்டி பார்க்கிறாள். அங்கே அவளுடைய மகன் மார்பிலே புண்பட்டு இறந்ததை கண்டு அவனை பெற்றதை விட அதிக மகிழ்ச்சி அடைகிறாள். அது வீரத்தினுடைய வெளிப்பாடு. நட்பு என்று பார்த்தால் கோப்பெருஞ்சோழன், பிசிராந்தையார் நட்பு ஒருவருடைய சந்தித்தே கிடையாது, சந்திக்காமலே நட்பு. அதுபோல அன்பு என்று பார்த்தால் ஔவையார் அதிகமானுடைய தொடர்பு, மிகுந்த அன்புடையவர்களாக இருந்தார்கள். கொடை, ஈகை, இதை பற்றி எல்லாம் பார்க்க வேண்டுமானால் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்பவர் ஒரு பாடல்ல செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போவனிலே தப்புன பலவே என்பார். அதாவது செல்வத்தினுடைய பயன் என்னவென்றால் இருப்பதை பிறருக்கு அளித்து கொடுப்பதுதான். தானே எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் என்று ஒருவன் நினைத்தால் அவன் பிறருக்கு கொடுப்பதனாலே வருகின்ற இன்பத்தை இழப்பான் என்று சொல்லுகிறார். இன்னொருவன் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற மன்னன் இந்த உலகம் ஏன் ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்தான். அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த பாடல் உண்டாளமை உலகம் என்று தொடங்குகிற பாடல். அந்த பாடல கடைசியில சொல்றான், தனக்கென வாழா பிறர்க்கென மயிலினர் உண்மையானே. அதாவது தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழுகின்ற மக்கள் இருப்பதனாலேதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பார். ஏத்தான் வள்ளுவர் தாளாற்றி தந்த உறவெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்பார்.
இது போன்ற கருத்துக்கள் அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது. இன்னும் புறநானூற்றில் கணியன் பூங்கொன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளு, அது உலகம் எல்லாமே, எல்லா ஊரும் நம்முடைய ஊர் தான், எல்லாருமே நம்முடைய உறவினர் தான். தீதும் நன்றும் பிறதர வாரா, உனக்கு தீமையோ நன்மையோ பிறரால வருவதில்லை, அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இருக்கிறது. அல்லது நீ தீமை செய்தால் உனக்கு தீமை வரலாம். அது போன்ற கருத்துக்கள் இருக்குது. இன்னொரு பாடலில் ஒரு வீட்டிலே சாவுப்பறை ஒலிக்கிறது, இன்னொரு வீட்டிலே அதே சமயத்துல மற்றொரு வீட்டுல திருமணத்துக்கான பறை ஒலிக்கிறது. உலகத்திலே இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஆகவே நீங்கள் இன்பத்தை கண்டு வாழுங்கள், இன்பம் எங்கே இருக்கிறது என்று தேடி அதை கொண்டு வாழுங்கள் என்று ஒரு புலவர் வருகிறார். இப்படி பல அரிய கருத்துக்கள், இவையெல்லாம் காலத்தை கடந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் இருந்தன. அதுதான் புறநானூற்றினுடைய சிறப்பு. இன்னொன்று, புறநானூற்றில தான் நம்மளுடைய வரலாறு ஓரளவுக்காக இருக்கிறது. தமிழருடைய வரலாறு எங்கும் சரியாக எழுதப்படவில்லை. நான் சொல்லுவது சங்ககால வரலாறு. அங்கங்கே ஒரு சில மன்னர்களை பற்றிய செய்திகள் இருக்கிறது. அந்த மன்னர்கள் தரமான ஆட்சி புரிந்ததும் அல்லது அவர் தரமான ஆட்சி புரியாத செய்திகளும் உண்டு புறநானூற்றிலே. சிறப்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு அவர் அன்னைக்கு சொல்லிட்டு போயிருந்தா கூட இன்னைக்கு அது நிச்சயம் நிரூபணமாக இருக்கிறது. நம்ம ஜப்பான்ல இருந்து அமெரிக்கா வரைக்கும் இருந்தாலும் இந்த ஜூம் செயலி வழியா நம்ம இது போல நிகழ்ச்சிகள் நடத்துவது மிகவும் சிறப்பு. அது COVID-19 மாதிரி வைரஸுக்கு ஒரு விதத்துல நன்றி தான் சொல்லணும். நீங்க புறநானூறு எழுதிருக்கீங்க. நீங்க 2011 சார்ல்ஸ்டன்ல நடந்த ஃபெட்னால் பாரியின் கதை நாடகம் எழுதி இயக்கி பண்ணிருக்கிறீங்க. நான் அப்ப இருந்தேன், பட்டிமன்றத்தில் கூட கலந்துக்கிட்டேன். நான் வந்திருந்தேன் அந்த கதைக்கு. அந்த கதையை நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி நீங்க போயிருந்த காலத்துல திடீர்னு ஒரு நாடகம் போட்டதன் காரணம் என்ன? அதோட ஆர்வம் எப்படி வந்தது? அதை பத்தி ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. நாடகம் திடீர்னு போடல, அதுக்காக இங்க தயார் பண்ணோம். இங்க நாங்க புறநானூறு படித்து கொண்ட காலத்துல இந்த பாரியை பத்தி புறநானூற்றுல பல பாடல் இருக்குது. புறநானூற்றில் உள்ள பாடல் எல்லாம் தனி பாடல். ஒரு பாடலுக்கு இன்னொரு பாடலுக்கு ஒன்றும் தொடர்பே கிடையாது, தொடர்கதை மாதிரி இல்லை. பாரியை பத்தி ஒரு 10-15 பாடல்கள் இருக்கின்றன. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இதை நாம் ஒன்று சேர்க்கக்கூடாது? நமக்கு தேவையான சில கருத்துக்களை எல்லாம் இந்த பாடலிலிருந்து எடுத்து ஒரு கதையாக எழுதலாம். நான் கதையாக எழுதலாம்னு நினைத்தேன். கதை எழுதவும் ஒரு நாடகமாக எழுதினேன். அப்ப அந்த நாடகத்துல நான் கபிலராக நடித்தேன். அப்புறம் சில மன்னர்கள், அது பின்னணி என்னவென்றால், பாரி கொடையில் சிறந்தவன். அவன் கொடையினால மிகுந்த புகழ் பெற்றான். அதனால மற்ற மன்னர்கள் எல்லாம், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எல்லாம் பொறாமை அடைந்தார்கள். பாரியை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரும் இவரிடத்துல போராடி தோற்றார்கள். ஆகவே அவர் 3 பேரும் சேர்ந்து போராடலாம் என்று முடிவு செய்தார்கள். போராட வந்தார்கள். அங்க வந்த பொழுது கபிலர் சொல்லுகிறார், முற்றுகையிட்டார்கள், பாரியுடைய பரம்பு மலையை முற்றுகையிட்டார்கள். இப்போ கபிலர் அவைக்கள புலவர், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எத்தனை நாட்கள் முற்றுகையிட்டாலும் உங்களால் எங்களை வெல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுக்கு வேண்டிய பொருள் இருக்கிறது, எங்களிடத்திலே வீரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பாரியை வெல்ல வேண்டுமானால் பாணர்களை போல, உங்கள் மனைவியர் விரலியரை போல ஆடியும் பாடியும் வந்தால் பாரி உங்களிடத்துல உங்களை சந்திப்பான் என்று சொல்லுகிறார். இவர்கள் அப்படி செய்வார்கள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இவரெல்லாம் அரசராக இருப்பவர்கள் தன்மானத்தை விட்டு ஒரு பாணரை போல் வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் வந்தார்கள். வந்த பொழுது பாரியும் வந்தால் பாரியை கொலை செய்தார்கள். எப்படி ஜூலியஸ் சீசரை கொலை பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு வஞ்சகமாகத்தான் கொலை செய்தார்கள். இதைத்தான் நாங்கள் நாடகமாக தயார் செய்து எங்க வாஷிங்டன் வட்டாரத்துல நடித்தோம். அதே நாடகத்தை தான் திரும்பி அங்க சவுத் கரோலினா நடத்தினோம். அப்போ நண்பர்களாக இருந்தவர் சுந்தர் குப்புசாமி, இப்போ சென்றாண்டு பேரவை தலைவராக இருந்தவர், அவர் ஒரு மன்னராக நடித்தார். நன்றிங்கய்யா. தஞ்சையிலிருந்து ஓர் அறிவு பயணம் நாசாவிற்கு. ஸோ நீங்க இப்படி தமிழ் நிறைய பண்ணியிருக்கிறீங்க. இதுல த ஏஜ்லெஸ் விஸ்டம் அப்படின்ற திருக்குறளை சார்ந்த ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறீங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதனுடைய வரவேற்பு எப்படி இருந்தது அந்த நான் தமிழ் ஸ்பீக்கிங் கிரவுடு? அந்த புத்தகம் எழுதுனது தான் எனக்கு சுவையான நிகழ்ச்சி. ஏன்னு கேட்டா, நான் இங்க இராணுவத்திலே பணிபுரிந்த பொழுது ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஒரு அமெரிக்கன், நெருங்கிய நண்பர். நான் வாரத்துக்கு ஒரு முறை அவரோடு சந்தித்து பல ப்ராஜெக்ட்ல என்ன செய்ய வேண்டும் எல்லாம் பேசுவோம். அவர் எப்போ கொஞ்சம் மகிழ்ச்சியா இருப்பார், உற்சாகமாக பேசுவார். ஒரு நாள் அவரை நான் சந்தித்த பொழுது அவர் வருத்தமாக இருந்தார்.
நான் அவர் பேர் சார்லி என்று பேர். நான் கேட்டேன், சார்லி வாட்ஸ் ராங், ஒய் ஆர் யூ யூ சீம் டு பி அப்செட் என்று சொன்னேன். அவர் ஆமாம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், யூ ஆர் நாட் ஓல்ட் இனஃப் டு ரிட்டையர், ஒய் டு யூ வாண்ட் டு ரிட்டையர் என்று கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை, ஐ ஹேட் இட் வித் மை பாஸ், ஐ கேன் டேக் கேர், ஐ கேன் மேனேஜ் திஸ் கை அண்ட் ஐ எம் டயர்ட் ஆஃப் திஸ் கை, அதனால நான் ரிட்டையர் ஆக போறேன். அப்ப நான் சொன்னேன், எங்களுடைய மொழியிலே ஒரு செய்தி இருக்கிறது, அதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என்ன என்று கேட்டார். அப்ப நான் சொன்னேன், ஒரு மன்னர் அல்லது அது போன்ற உயர்ந்த பதவிகளில் இருக்கின்ற பொழுது அவர்களிடத்துல நாம் பழகுகின்ற பொழுது ரொம்ப நெருங்கி போகக்கூடாது, அதே சமயம் நெருங்காமலும் இருக்க முடியாது. அதனால ரெண்டுக்கும் ஒரு இடைப்பட்ட தூரத்துல இருந்ததா அவரிடத்துல நல்ல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கும், பழக முடியும் என்று. அது எப்படி என்னால், குளிரில தீ காய்பவர்கள் தீ இடத்துல நெருங்கி சென்றால் தீ சுட்டுடும், எட்ட இருந்தா அந்த தீயினால பயன் கிடையாது. ஒரு குரல்ல இருக்குது, அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த கருத்தை அவருக்கு நான் விளக்கினேன், அவர் ரொம்ப பிடித்திருந்தது. இது யார் சொன்னது சொன்னேன். கேன் யூ கிவ் மீ தட் புக்? கொடுக்குற மாதிரி புத்தகம்லாம் கிடையாது. ஏன்னா மொழிபெயர்ப்புகளை கொடுத்தா யாருக்கும் புரியாது, மொழிபெயர்ப்புகள்னால எந்த பயனும் கிடையாது. ஜி போப்பே மொழிபெயர்த்திருந்தாலும் அந்த குரலை நான் உங்களுக்கு கொடுத்தால், ஜி போப்பனுடைய மொழிபெயர்ப்பை கொடுத்தால் அது என்ன குரல் என்று பல பேரால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா திருக்குறளை மொழிபெயர்ப்பது கடினம். அதனால நான் என்ன நினைச்சேன், இப்படி மொழிபெயர்க்காமல் நாம் ஏன் ஒரு கட்டுரையாக எழுதக்கூடாது? நட்பு, அன்பு, இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வள்ளுவர் ஆன் மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப், கம்யூனிகேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, ரைட் கான்டக்ட், இப்படி ஒரு 22 கட்டுரைகள் எழுதினேன். அந்த கட்டுரைகளை என்னுடைய முதல்ல வழக்கம் போல வலைத்தளங்களில் பதிவு செய்தேன். பின்னர் அது நூலாக வெளியிட்டேன். இந்த நூல் இப்ப அண்மையில 2 நாளைக்கு முன்னால இப்போ கிண்டல் ஃபார்மேட்ல வெளியிட்டு இருக்கிறேன். அதை கேட்ட அது நண்பர் சொன்னாரு, அது ஆடியோ புக்கா கொண்டு வர முடியுமா என்றார். பார்க்கலாம், அது அடுத்த முயற்சி. வாழ்த்துக்கள் ஆடியோ கொண்டு வர்றதுக்கு. நீங்க செம்மொழி மாநாடு, சிறப்பான செம்மொழி நாடு கோயம்புத்தூர்ல நடந்தது, நாங்களாம் செய்தியில தான் படிச்சோம். அந்த மாநாடு பற்றி ஒரு சிறு தகவல் பகிர்ந்துங்க. அது மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஆனால் அது ஒரு விழா போல, ஒரு மாநாடு போல, ஒரு ஆய்வுக்கு ஒரு ஆராய்ச்சி மாநாடு மாதிரி நடக்கவில்லை. அது ஒரு 2 லட்சம் பேர் இருந்தாங்க. அதனால அப்படி 2 லட்சம் பேர் வச்சு மாநாடு நடத்த முடியாது. கலைஞர் பேசினார், எல்லாம் பெரியவங்க எல்லாம் பேசினாங்க, எல்லாரும் கேட்டாங்க. இந்த ஆய்வு எல்லாம் கடைசியில ஒரு பேரலல் செஷன், எங்க ஒரு இடத்துல போய் பேசுங்கட்டாங்க. நாங்க பேசின இடத்துல ஒரு கூட்டத்துக்கு 15 பேர் 20 பேர் தான் வருவாங்க. அது ஆய்வுத்துறையில அது ஒன்றும் பெரிய சிறப்பான முயற்சின்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம ஒரு கலந்துரையாடலும் இல்லை. ஒவ்வொருத்தரும் போய் அவங்கவுங்க கட்டுரையாக வாசிச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போறாங்க. ஒரு தலைப்புன்னா அது பல பேர் கூடி பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் இல்லை இங்க. அதுதான். மற்றபடி மாநாடு ரொம்ப பெரிய கூட்டம், சிறப்பாக நடைபெற்றது. நான் அங்கு ஒரு கட்டுரை வழங்கினேன். அந்த கட்டுரை வள்ளுவர் பார்வையில் புறநானூற்று இறைமாட்சி என்று. அந்த கட்டுரைகளுடைய தலைப்பு பொருள் என்னன்னா, புறநானூறு வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்துல திருக்குறள்ல 39வது அதிகாரம் இறைமாட்சி. அதுல மன்னன் என்றவன் கடிஞ்சொல் கூறாதவனாக இருக்க வேண்டும், எளிமையானவனாக காட்சி கழிவனாக இருக்க வேண்டும், அறிவு, கல்வி, கொடை, ஈகை, புகழ், இது எல்லாத்தையும் சிறந்தவனாக இருக்கணும். பல 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 கருத்துக்களை சொல்லுகிறார். இது போலத்தான் வாழ்ந்தார்களா புறநானூற்றில் கூறப்பட்ட மன்னர்கள் என்று பார்த்தால் இது எல்லாவற்றுக்கும் அங்க எடுத்துக்காட்டுகள் உள்ளன. கொடை, ஈகை, வீரம் எல்லாவற்றுக்கும் புறநானூற்றில் எடுத்துக்காட்டுகள் உண்டு. அப்ப இந்த புறநானூற்றில் வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் சிறப்பாக பணிபுரிந்தார்களா, அங்க ஏதாவது குறை இருந்ததா என்றால் ஒரு சில குறைகள் இருந்தன. அது தமிழ் சமுதாயத்துக்கே உள்ள குறை. அந்த மன்னர்கள் எல்லாம் தங்களை தமிழ் மன்னர்களாக கருதவில்லை, தமிழால் இணையவில்லை. சேரன் சேரனாகவே இருந்தான், சோழன் சோழனாகவே இருந்தான், பாண்டியன் பாண்டியனாகவே இருந்தான் ஒழிய தமிழ் கூறும் நல்லுலகம் குமரி முதல் வெங்கடம் வரை பேச்சுலதான் இருந்து ஒழிய யாரும் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒருவன் ஆளவில்லை. கரிகால் சோழன் ஆண்டான். கரிகால் சோழனுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு ஆண்டவர் காமராஜர் தான் நினைக்கிறேன். பல பேர் அவங்களுக்குள்ள போரிட்டு கொண்டார்கள். அது ஒரு குறை நம்முடைய மன்னரிடத்துல. இவரிடத்துல ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலதான் கிபி 3ஆம் நூற்றாண்டுல களப்பிரர்கள் நம்ம 300 ஆண்டுகள் ஆண்டார்கள். அதுதான் நம்ம இடத்துல ஒரு குறை. இன்னொரு குறை, மன்னர்கள் எல்லாம் சிறப்பாக ஆட்சி புரிந்தாலும் கூட நாட்டினுடைய வளத்தை பெருக்கி பொருளாதாரத்தை பெருக்குவதில் அவ்வளவு அக்கறை காட்டவில்லை. நீங்க வரவனுக்கெல்லாம் நீங்க கொடை கொடுத்தாலும் அவன் பிழைக்க முடியாது, அவன் திரும்பி வந்துடுவான்.
காசு கேட்க தான் வருவான். வாழ்க்கைக்கு அவன் வாழ்வதற்கான வழிவகுக்க வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டார்கள். அது அது ஒரு குறை. கரிகால சோழன் தான் அணை கட்டினான். அது பெரிய உதவி. அது தமிழ்நாட்டுக்கு இன்றையும் இருக்கிறது. அதை போல செய்தவர் வேறு யாரும் கிடையாது. ஆகவே அவர்கள் வரிப்பணத்தை வாங்கினார்கள். வரிப்பணத்துக்கு மேல மாற்று போருக்கு போனார்கள். அங்குள்ள மற்றவர்களிடத்தில் மன்னர்களிடத்திலிருந்து கப்பம் வாங்கினார்கள். போருக்கு போய் ஒரு நாட்டை வெற்றி பெற்றாலும் கூட அங்கே தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்டவில்லை. முகலாயர்கள் அந்த நாட்டுக்கு வந்து தங்கள் ஆட்சியை நிலைநாட்டினார்கள். வெள்ளையர்கள் இந்த நாட்டுக்கு வந்து அவருடைய ஆட்சியை நிலைநாட்டினார்கள். தமிழ் மன்னர்கள் இங்கிருந்து வேறொரு நாட்டுக்கு சென்று படையெடுத்து கொண்டு சென்று போரிட்டால் அங்கே தன்னுடைய தளபதியோ அல்லது ஒரு பிரதிநிதியோ வைத்து தன்னுடைய ஆட்சியை அங்கு நடத்துவதே கிடையாது. அங்க போய் எனக்கு இவ்வளவு கப்பம் கட்டுறேன்னா வந்துடுவார் வீட்டுக்கு. அது போல நம்ம ஆட்சியும் சரியாக நடத்தவில்லை. மற்றபடி வரிப்பணத்தை வாரி வழங்கினார்கள் எல்லோருக்கும், அவ்வளவுதான். அதனால இன்னும் சிறப்பாக ஆண்டிருக்கலாம், பழைய கதை. ஆனால் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் உள்ளன. எது தவறு எது சரி என்று அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நம் சமுதாயத்திலே நாம் தமிழால் இணையவில்லை. நமக்கு அரசியல், மதம், சாதி இப்படி பல விதமான காரணங்களால நாம் பிரிந்துதான் வாழ்கிறோம். அது மாற வேண்டும். அதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இனியாவது தமிழினம் ஒருமைப்பட்டு ஒரு முன்னோக்கத்தை நோக்கி வெற்றிமாக நடக்கும் என்று நம்புகிறோம். தமிழ் மொழி மாநாட்டை பத்தி சொன்னீங்க. என்னை கேட்டா வந்து அது ஒரு பெரிய கல்யாண விருந்து மாதிரி தோணுது. ரொம்ப அருமை, மகிழ்ச்சி. நீங்க திருக்குறள் மாநாடு, சர்வதேச மாநாடு நடத்தியிருக்கிறீங்க. அதே மாதிரி 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, அதுலயும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சி நடத்திருக்கேன். நான் அந்த நிகழ்ச்சி கூட வந்திருந்தேன். ஸோ திருக்குறள் இந்த மாநாட்டின் சிறப்பு என்ன? புத்தகமெல்லாம் எழுதியிருக்கிறீங்க. இதெல்லாம் இந்த மாநாட்டுல வர்றதுனால வேற என்ன பயன் இருக்குது? எவ்வளவு அது ரீச் இருக்குது மத்த தமிழ், நான் தமிழ், அதை பத்தி ஒரு கொஞ்சம் சொல்லுங்க. திருக்குறள் மாநாடு 2005ஆம் ஆண்டு நடைபெற்றது. பல நண்பர்களுடைய உதவியினால நடைபெற்றது. அது வந்து சிறப்புரையாற்றியவர் ஒரு முன்னாள் துணைவேந்தர் வி.சி. குழந்தசாமி, அப்புறம் ஜார்ஜ் ஹார்ட் அவர்கள், மற்ற பேராசிரியர்கள் நிறைய பேர் வந்தாங்க. அங்கிருந்து பேராசிரியர் ஞான சம்பந்தம், மருதநாயகம், முருகரத்னம், சாவே சண்முகம், தவத்திரு ஜெகத் காஸ்பர், இப்படி பல பேர் வந்தார்கள். மேலாந்து மாநிலத்தில் உள்ள ஆளுநர், கவர்னர் வந்து எங்களுக்கு அந்த வாரத்தை திருக்குறள் வீக் என்று அறிவித்தார். அப்புறம் இங்க உள்ள ஒரு காங்கிரஸ்மேன் எலேஜா கமின்ஸ் ஒரு காங்கிரஸ்மேன், இப்ப இறந்து போயிட்டார். அவர் வந்து திருக்குறளை பத்தி சிறப்பாக ஒரு உரையாற்றினார். மாணவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செய்தோம், ஒரு கல்லூரியில தொடர்பு கொண்டு இந்த மாநாட்டுக்கு மாணவர்கள் வந்து மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை கட்டுரைகளாக எழுதி ஆசிரியரிடத்துல கொடுத்தால் அந்த ஆசிரியர் அதற்கு ஒரு கிரெடிட் கொடுப்பார். அந்த மாதிரி மற்றபடி இந்த மாநாட்டுக்கு ஆராய்ச்சி கட்டுரைகளை அனுப்புமாறு நாங்கள் உலகளாவிய அளவில் அறிவித்திருந்தோம். அதுல இருந்து ஒரு 250 கட்டுரை சுருக்கங்கள் வந்தன. அந்த சுருக்கங்களை ஆய்வு செய்து 100 சுருக்கங்களை 100 கட்டுரை சுருக்கங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கட்டுரைகளை எழுத சொன்னோம். அந்த 100 கட்டுரைகளில் சிறப்பான கட்டுரைகளாக 40 கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து இணையத்தில் பதிவு செய்தோம். பின்னர் அந்த 40 கட்டுரைகளிலே மிகச்சிறந்த கட்டுரையாக முதற் பரிசு பெற்ற கட்டுரை இறையன்பு IAS அவருடைய கட்டுரை, 2வது கட்டுரை திருமதி முனைவர் நாகபூஷணம் அவருடையது, இன்னொன்று அழகம்மை பேராசிரியர். இது போன்ற கட்டுரைகள். திருக்குறள் மாநாட்டை ஒட்டி கலை நிகழ்ச்சிகள், திருக்குறள் சார்ந்த கலை நிகழ்ச்சிகள். திருக்குறளை மற்ற மொழி பேசுபவர்களுக்கு எடுத்து செல்வது கடினம், உண்மையை சொல்ல வேண்டும். இவ்வளவுதான் நமக்கு ஆர்வம் இருந்தாலும் எனக்கு என்ன, நம்முடைய இளைய தலைமுறைக்கு கொண்டு போகலாம், அது ஓரளவுக்கு முடியும். ஆங்கிலத்தில் புத்தகம் இருந்தால் அவர்கள் படிக்கலாம், அல்லது நம்ம படிக்க சொல்றோம், நமக்காவது படிப்பாங்க அவங்க அதுக்கு. ஆனால் தமிழே தெரியாதவர்கள் எதுக்காக வரணுங்க? இப்ப ஜப்பானிய மொழியில ஒரு பெரிய அரிய திருவள்ளுவர் போல் ஒரு இருந்தார் என்றால் அவரை பற்றி போய் நாம் போய் படிப்போமா? யாராவது சொல்ல வேண்டும். அது வந்து மார்க்கெட்டிங், ப்ரமோட் பண்ணணும். அது வந்து ஒரு மாநாட்டினால முடியாது. இது போல தொடர்ந்து செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நண்பரிடத்துல, வேறு மொழி பேசுகின்ற நண்பரிடத்துல சொல்ல வேண்டும். இது பெரிய பெருமளவில் அதுக்கு நாம வந்து முன்னேற்றம் நம்ம தான் செய்யணும். இந்த மாநாடு ஒரு தொடக்கம்தான்.
இந்த மாநாட்டுக்காக நான் வந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களை சந்தித்தேன். அப்ப நான் நீங்க வரணும், எங்க மாநாட்டுக்கு சிறப்புரையாற்ற வாருங்கள்னு சொன்னேன். அவரு தான் கேட்டார், ஒரு மாநாடு நடத்தினா போருமா அப்படின்னாரு. ஐயா, இது ஒரு தொடக்கம், இது போல இன்னும் நடக்கும் என்று நினைக்கிறேன். அவர் வர முடியவில்லை, ஆனா அவர் ஒரு இணைய வழியாக ஒரு சிறப்புரையாற்றி கொடுத்தார் எங்களுக்கு. இது போல மற்ற மாநாடுகள் நடத்தியிருக்கோம். ஆனா வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது. குறுந்தொகை என்னால என்னன்னு தெரியாது பல பேருக்கு. இந்த மாநாடு நடத்துறதுனால குறுந்தொகை ஒண்ணு இருக்குதா, அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பல பேர் கேட்கிறாங்க. நண்பர்கள், இங்குள்ள நண்பர்களுக்காக தெரிகிறது. அது இன்னும் இன்னும் ஆண்டுதான் ஒவ்வொரு தமிழ்ச்சங்கமும் நடத்தலாம். ஒவ்வொரு தமிழ்ச்சங்கமும் ஒரு ஒரு மாநாடு நடத்தலாம். தாராளமா நடத்தலாம். பெட்னாவிலேயே ஒரு நாள் ஒதுக்கலாம் இதற்காக. இப்படி பல முயற்சிகள் நடைபெற வேண்டும். ஒரு குயிக்கா ஒரு கருத்து சொல்லாம? சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, இப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்காவும் இருக்கும் பிரபுக்கும். அதாவது இப்ப நம்ம இந்த கோவை மாநாடு பற்றி கேட்டாரு. நீங்களும் வந்தீங்களே. அதான் அதுல என்ன ஒரு சின்ன குயிக்கா ஒரு கருத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கோடிக்கணக்கில் ஜனங்க வந்தாங்க. அந்த கண்காட்சி கூட 10 நாள் ஏதோ வச்சிருந்தது, 20-30 நாள் தள்ளி போடக்கூடிய அளவுக்கு கூட்டம். அப்ப வந்து ஒரு வெள்ளைக்காரர்கிட்ட நீங்க என்ன இது சிறப்புன்னு நினைக்கிறீங்க இந்த மாநாடு? நிறைய வெள்ளைக்காரங்க பல நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப நான் அவர்கிட்ட என்ன வழி அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எந்த விதமான ஒரு பெரிய நடிகரோ ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அட்ராக்ஷனோ இல்லாம ஒரு மொழிக்காக ஒரு ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் இதுக்காக வந்து இவ்வளவு கூட்டம் வர்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு எனக்கு ஒரு ஆச்சரியமா போயிடுச்சு. நம்ம தமிழ் மொழிக்கு இவ்வளவு ஒரு பெரிய சிறப்பா இருக்கு. ரெண்டாவது வந்து அவங்க பிரபு இந்த மாநாடுகள்லயுமே, அப்புறம் பாலாவும் சொன்னார் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி, நாங்களே இது ஆரம்பத்துல ஒரு நண்பர்கள் சேர்ந்து பிரபு கூட இதெல்லாம் என்ன நம்மளால முடிஞ்சது செய்வோம், ஒரு 10 பேர் 15 பேர் வந்தா பெருசுன்னு நினைச்சது. இது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ். நமக்கு இந்த மொழிக்குரிய துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு வழி, அதை நம்ம அதை உணர்ந்துக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா கூட்டம், திருக்குறள் மாநாடு சொன்னது 2005ல 300 பேர் 400 பேர் கிட்ட, நாங்கெல்லாம் ஒரு 50-60 பேர் வருவாங்களான்னு நினைச்சோம். இது மாதிரி இந்த மொழிக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, ஜனங்கள்கிட்ட ஆர்வம் இருக்கு. அது இளைய தலைமுறைகிட்ட வந்து சொல்லணும்னா, இதுல நம்ம தமிழ் மொழிக்கா தமிழ் இலக்கியத்தோ முயற்சி எடுத்தோம்னா அதுக்கு ஒரு மக்கள்கிட்ட இருக்கு, அதை சேர்க்கணுங்கிறது தான் கருத்து. நம்ம இடத்துல இருக்கிறது சந்தேகம் இல்லை, நம்ம தலைமுறைகள் இருக்கிறது, அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனா அது வந்து சம்பந்தமில்லாத வெளியூர்ல இருக்கவங்களுக்கு அவரிடத்துல கொண்டு போக முடியுமான்னா அதுக்கு இன்னும் முயற்சி வேண்டும். சிறப்புங்க ஐயா. இப்ப கூட சமீபத்துல வந்து திருக்குறளை வந்து அரபு மொழியில வெளியிட்டாங்க. முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. தமிழ் நம்ம படிக்கணும், அது ஒரு ஸ்டெப். ரெண்டாவது மத்தவங்களுக்கும் சொல்ல, நீங்க எழுதின அந்த ஏஜ்லெஸ் விஸ்டம் அந்த மாதிரி, அப்பதான் தமிழின் பெருமை வந்து உலகறியும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தஞ்சையிலிருந்து நாசாவிற்கு ஓர் அறிவு பயணம், முனைவர் பிரபாகரன் அவர்களின் ஒரு சந்திப்பு. அடுத்து ஐயா, நீங்க வந்து ஆளுமை, அதாவது நிர்வாகத்திறனுக்காக எடுத்துக்காட்டாக ஃபெட்னாவின் துணை தலைவர், தமிழ் சங்க தலைவர், இந்த மாதிரி பல அமைப்புகளின் தலைவராக இருந்திருக்கிறீங்க. அந்த அமைப்புகளின் பணி, தமிழ் வளர்ச்சி, அதை பத்தி சுருக்கமா சொல்லுங்க. நான் கிளீவ்லாண்ட்ல இருந்தபோது அங்க பாரதிய கல்ச்சரல் சொசைட்டி என்ற ஒரு அமைப்பு இருந்தது. தமிழ் ஓரளவுக்கு தான் இருந்தது. அங்க தலைவராக இருந்தேன். இங்க வந்து 2005ல் நான் வாஷிங்டன் தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன். அதற்கு பிறகு நான் இதுல தமிழ்நாடு அறக்கட்டளையில செயலராக இருந்திருக்கிறேன். தமிழ்நாடு பேரவையிலே 4 ஆண்டுகள் துணை தலைவராக இருந்திருக்கிறேன். இது போன்ற அமைப்புகள் எல்லாம் நம்மெல்லாம் கூடுகிறோம், டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, சாப்பிடுறாங்க, போயிடுறாங்க. அது அல்லாமல் தமிழுக்கென்று ஒரு முயற்சி நடைபெற வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ தமிழ் சங்கத்துல இருந்தபோது திருக்குறள் மாநாடு நடத்தலாம், மற்ற தமிழ்ச்சங்கங்கள் ஏதாவது ஒரு மாநாடு நடத்தலாம். அது ஒன்று. இன்னொன்று, இப்ப எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழர்கள். இப்ப வாஷிங்டன் தமிழ் சங்கத்துல கூட்டம் அல்லது நியூ ஜெர்சில கூட்டம்னா 1000 பேர் வராங்களே. அப்போ ஒரு இணை அரங்கம் நடத்தலாம். ஆர்வம் உள்ளவர்கள் வந்தா அவங்க திருக்குறளை பத்தி பேசலாம், அல்லது ஏதாவது ஒரு இலக்கியத்தை பத்தி யாராவது ஒரு பேசலாம், அல்லது கலந்துரையாடலாம். ஏதாவது ஒரு தமிழுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். அது ஒன்று. அந்த முயற்சியில தான் நீங்க 2006ஆம் ஆண்டுல இருந்து நாங்க பெட்னாவோட துணை தலைவராக இருந்த பொழுது 3 நாட்கள் பெட்னா மாநாடு நடைபெறுகிறது. அதுல கடைசி நாள் ஒரு அரை நாள் தமிழுக்காக ஒதுக்குங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அது நடைபெற்றது. தமிழ் பேச்சுகள், அதாவது சங்க இலக்கியத்தை பத்தியோ அல்லது
யாராவது அங்கு வந்த விருந்தினர்களை வைத்து அல்லது இங்குள்ளவர்களை வைத்து தமிழுக்காக ஒரு அரை மணி நேரம் அரை நாள் பேச்சு நடந்தது. 4 ஆண்டுகள் நடந்து தொடர்ந்து நடைபெறுகிறது. இப்ப அது வேற மாதிரியாக நடைபெறுகிறது. இப்ப மாதந்தோறும் ஒரு தமிழ் இலக்கிய பேச்சு நடைபெறுகிறது. ஆகவே இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் நாம் தமிழை வளர்க்க வேண்டும். நம்முடைய இளைஞர்களுக்கு அதுல பங்கெடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றிங்க ஐயா. அடுத்தது இப்ப நீங்க என்ன மாதிரி தமிழ் பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இப்ப நான் திருக்குறள் கட்டுரைகள் என்ற தலைப்பில பல கட்டுரைகள் எழுதி வருகிறேன். இதுவரைக்கும் அரசு பால சார்ந்த ஒரு 20 கட்டுரைகள், பொருட்பால்ல ஒரு 8 அல்லது 9 கட்டுரைகள் எழுதியிருக்கேன். இன்னும் 2 கம்மத்து பால்ல இருந்து 2 கட்டுரைகள் எழுதலாம் என்று இருக்கிறேன், எழுதி கொண்டு இருக்கிறேன். இந்த கட்டுரைகளெல்லாம் என்னுடைய வலைத்தளத்துல திருக்குறள் கட்டுரைகள் .blogspot.com என்ற வலைத்தளத்திலே வெளியிட்டுக் கொண்டிருக்கிறேன். திருக்குறள் சிந்தனைகள் என்ற ஒரு தொடர் சொற்பொழிவு அமெரிக்கன் தமிழ் ரேடியோவில் சனிக்கிழமை கிழக்கு நேரம் 11 மணிக்கு, இன்னைக்கு இல்லை நினைக்கிறேன், சனிக்கிழமை 11 மணி கிழக்கு நேரத்தில் அது ஒளிபரப்பாகிறது. நண்பர் ஆர்வத்தினுடைய உதவியினால அது அப்ப திருக்குறள் நான் சொன்ன மாதிரி இப்ப கிண்டல் புத்தகமாக வந்திருக்கிறது. எனக்கு இன்னும் சில நாடகங்கள் எழுத வேண்டும் என்ற ஆசை. புறநானூற்றிலிருந்து புறநானூரை படிக்கிறது பல பேர் படிக்க மாட்டாங்க. ஆனா அதை நாடகமாக ஆக்கினால் அதிகமான அவையாரை பற்றி, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாரை பற்றி, பிரிஞ்சு திருநாள் என்று புலவர் இவர்களை பற்றி ஒரு குறு நாடகம் ஒரு அரை மணி நேரத்துல எழுதலாம். அந்த நாடகங்களை கொண்டு வரலாம். அதுபோல் செய்ய வேண்டும் என்று விருப்பம். அப்புறம் இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் சில நாங்கள் கூட்டங்கள் அடிக்கடி நடத்தினோம். கொஞ்ச நாளா நடைபெறவில்லை. இப்ப அடுத்தாப்புல மதுரை காஞ்சி நடுநூறு வாடகை போன்ற இலக்கியங்களுக்கு கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம். மாநாடு அல்ல, ஒரு சொற்பொழிவு தான். அதுதான் தற்போதைக்குள்ள திட்டம்.